சார் வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ சூர்யா அவர்களுடைய கருப்பு, இது சூர்யா அவர்களுடைய கருப்பு படம்னு சொல்றதா இல்ல ஆர்ஜே பாலாஜியோடைய படம்ன்றது சொல்றதா? நீங்க எப்படி வேணாலும் சொல்லுங்க, படம் நல்லா இருந்தா சந்தோஷம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஆர்ஜே பாலாஜி மேல நமக்கு பெரிய நம்பிக்கை. சூர்யா மேல இருக்கோ இல்லையா, ஆர்ஜே பாலாஜி மேல நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அண்மை காலமா சூர்யா நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அவர் நல்ல படம்னு நினைக்கிறாரு, தியேட்டருக்கு வரும்போது ஒரு பெரிய மொக்க படமா இருக்கு. அப்ப அவருடைய ஜட்ஜ்மெண்ட் எங்கேயோ தவறுது. அதனால இந்த முறை நம்ம சூர்யாவை நம்புறதை விட ஆர்ஜே பாலாஜி நம்புறது எப்பவுமே பெட்டர். இன்னொன்னு, ஆர்ஜே பாலாஜி ரேடியோல இருந்த காலத்திலே நம்ம பாக்குறோம், ஒரு சின்ன ப்ரோக்ராம் பண்ணா கூட அது போர் அடிச்சிடக்கூடாதுங்கிற எண்ணத்தோடய பண்ணுவார். அதற்கப்புறம் அவர் விஜேவா மாறி பேசும்பொழுதும் அப்படிதான் இருக்கு. அதுக்கப்புறம் அவர் படம் டைரக்ட் பண்ண வரும்பொழுதும் எங்கேயுமே போர் அடிக்காம ஒரு படத்தை தான் அவர் எடுத்தார், வெற்றி படமா கொடுத்தாரு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த படத்தையும் அதுவும் இவ்வளவு பெரிய ஹீரோ ஆர்ஜே பாலாஜி கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்போ இவ்வளவு பெரிய ஹீரோவை வச்சு நம்ம தோல்வி படம் கொடுத்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த படத்தினுடைய அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளே சூப்பராக இருந்துச்சு. வரிகளாக நமக்கு புரியலன்னா கூட அந்த டான்ஸ் கோரியோகிராஃபு, அதில் வந்து சூர்யாவுடைய கம்பீரம், அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அப்போ ஆர்ஜே பாலாஜியை பொறுத்தளவுக்கு ஒரு முழு கமர்ஷியல் படமாக இதை கொண்டு வந்திருக்கிறாரு. கட்டாயமா அந்த படம் வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிச்சயமா. அதோட பாடல் கூட பாத்தீங்கன்னா ஒரு காட் மோட், அந்த சாங்கே வந்து ஒரு விசுவலைஸே வேற மாதிரி இருக்கு. அதுதான் சொல்றேன். கிட்டத்தட்ட தியேட்டர்ல எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு அருள் வந்து ஆடுறதுக்கு வாய்ப்பு கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரமிப்பு. அதை தொடர்ந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்களை பத்தி தான் இப்போ வந்து சமீபத்திய நிறைய தகவல்கள், இவர் அங்க போறாரா இல்ல அவங்களை இங்க யாராவது வர வைக்கிறாரா, ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் யாராவது சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா அது சரியான தகவல் எங்களுக்கு கொஞ்சம் தெரியணும். அது சரியான தகவல் எதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா தாவேகாவை பொறுத்தளவுக்கு நேற்று ஒன்னா இருக்கு, இன்னைக்கு ஒன்னா இருக்கு, நாளைக்கு ஒன்னா இருக்கு. அதனால எது உறுதியாகும்னு நமக்கு தெரியாது. பட் அவர் கரூர் போக விரும்பினாருங்கிறது உண்மை. அங்க உள்ள மக்களை சந்தித்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும்னு அவர் நினைக்கிறாருங்கிற வரைக்கும் உண்மை, அதுல பொய் கிடையாது. அப்ப அங்க போயிட்டு வர்றதுல இருக்கிற சிக்கலை இந்த நேரத்துல அவர் உணர்றாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அறிவிச்சாங்க, பிரச்சார வேன் எடுத்தாங்க, கிளம்புனாங்க, முன்னையும் ஆட்கள் வந்தாங்க, ஒரு பெரும் கூட்டம் கேலப்பா இருந்துச்சு எல்லாம். ஆனா இந்த 41 பேர் மரணத்திற்கு பிறகு எல்லாமே கொலாப்ஸ் ஆகி போச்சு. இப்ப நாம போனோம்னா அங்க அதே மாதிரி ஒரு கூட்டம் வந்தா என்ன ஆகும்? அப்ப சைலண்டா போயிட்டு வந்துட முடியுமா? ஒரு 41 பேரை ஒரு மண்டபத்துல கொண்டு வந்து வைக்கும் போதே மக்களுக்கு தெரியும்ல. ஆமா, எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்றாங்க ஒரு இடத்துல. அப்ப விஜய் வரப்போறாருன்னு தெரிஞ்சு மறுபடியும் கூட்டம் கொடுத்துன்னா என்ன பண்ண முடியும்? மீண்டும் ஏதாவது உயிரிழப்பு நேர்ந்துச்சுன்னா அது வந்து தீராத பழியாகும். இதுவே தீராத பழி. இதுக்கு மேலேயும் ஒரு பழியை சுமக்கிறது தேவையா? இப்படிலாம் அவர் யோசிச்சு இப்போ கடைசியா என்ன பிளான் பண்ணியிருக்காரன், எல்லாரையுமே பனையூருக்கு வர வச்சு அங்க வச்சு ஒரு ஆறுதலை சொல்லிடலான்னு அவர் நினைப்பதா ஒரு தகவல் இருக்கு. அந்த 41 குடும்பத்திட்டையும் அவங்க பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்காங்க. நீங்க சென்னைக்கு வர முடியுமா, வந்தவரை சந்திக்க முடியுமா, நீங்க ஓகேன்னா உங்க எல்லாரையும் ஒரு பஸ்ல நாங்க கூப்பிட்டு போறோம், திருப்பி கொண்டு வந்து விட்டுறோம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் ஆரம்பத்துல இருந்து விஜய்கிட்ட ஒரு சில விஷயங்கள் நான் ரொம்ப ப்ளஸ் பாயிண்டா பார்க்குறேன். முக்கியமா இந்த மாநாடு, முதல் மாநாடு நடத்தினாங்க. எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அரசியல் கட்சி ஒரு மாநாடு நடத்துச்சுன்னா அந்த மாநாட்டு திடல் யாருதோ அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துட்டு அதோட உனக்கு மனக்குமான உறவு முடிஞ்சதுன்னு போயிடுவாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணாரு, மாநாடு முடிந்த பிறகு அந்த இடம் கொடுத்த, தனித்தனியா இடம் கொடுத்ததுதான் அவ்வளவு பெரிய இடம். அந்த இடம் கொடுத்த மொத்த ஃபேமிலியையும் ஒரு 2 பஸ்ல சென்னைக்கு வர வச்சு அவங்களுக்கு ஒரு டின்னரை கொடுத்து அவங்களோட உட்கார்ந்து தனித்தனியா போட்டோ எடுத்து அவங்களை ஹாப்பியா அனுப்பிச்சு வச்சாரு. இந்த நன்றி உணர்வு அவர்கிட்ட இருக்கு. பேசிக்கலாவே மற்ற அரசியல் கட்சிகளுக்கு இல்லாதது அவர்கிட்ட இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம ஒரு காலத்துல ரொம்ப பாராட்டி. நிச்சயமா அது கல்விக்கான ஒரு அது ஒன்று பங்களிப்பு. அப்போ இந்த மாதிரி உள்ளவங்கள ஒரு பஸ்ல வச்சு அழைச்சிட்டு வர்றதுங்கிறது புதுசு கிடையாது. பட் இந்த முறை சுச்சுவேஷனே வேறையா இருக்கு. ஏன்னா இதையே கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. நீ ஆறுதல் சொல்றதுக்கு கூட உங்ககிட்ட வந்து நாங்க ஆறுதல் வாங்கிட்டு போகணுமா, நீ அவ்வளவு பெரிய மகாராஜாவா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பா அந்த விரிவான சொற்களையும் அவர் கேட்டுக்கிட்டு தான் இதை செய்ய போறாரு, வேற வழி இல்லை. ஏன்னா அவருக்கு அங்க போறதுல இருக்கிற சிக்கலை விட இந்த பழிச்சொல்ல எவ்வளவு தேவலான்னு அவர் நினைப்பாரு போல. ஏன்னா இதுல வந்து பொதுவா ஒரு பேசப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, ஏன்னா ஒரு அரசியல் அப்படின்ற ஒரு பொதுவான பொதுமக்களுக்கான ஒரு உழைக்கிறதுக்கு வரும்பொழுது இவ்வளவு விஷயங்களும் வரதான் செய்யும்.
எனக்கு தெரிஞ்சு அது அவருக்கு அவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லையோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அவருக்கு வந்து அந்த உயிர் இழப்பு தான் அவர் பெருசா பார்க்குறாருன்ற மாதிரி தெரியுது. உங்களுக்கு எப்படி அது கருத்து? இல்லைங்க, அது விமர்சனங்கள் இருக்கும். விமர்சனங்களை பார்த்துட்டு அமைதியா இருந்தீங்கன்னா ம். எதுவுமே பண்ண முடியாது. ம். அப்போ அடுத்தடுத்து நகர்ந்து போய் தானே ஆகணும். ம். அதனால அவர் செய்யறது தான் சரி. ஓகே. அப்போ இது வந்து பனையூருக்கு வர அழைச்சு சில விஷயங்கள்லாம் இப்போ நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, ஆமா. ஓகே. அப்போ இந்த தீபாவளிக்கு பிறகு வந்து இப்போ நிறைய மக்கள் மீண்டும் அவர் வந்து விஜய் வருவாரு, அவரை நம்ம சந்திக்க போறோன்ற ஒரு ஆர்வத்துல இன்னமும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த தீபாவளிக்கு பிறகு கூட பந்தோபஸ்து கொடுக்கறதுக்கு கூட காவல்துறைக்கான அனுமதி எதுவும் கொடுக்குறாங்களா இல்ல மறுத்துட்டாங்களா? இல்லைங்க, பனையூருக்கு வர்றதுல அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க சரி. கூட்டு வர்றதுக்கு பந்தோபஸ்து பெருசா தேவைப்பட போகுது. ஏன்னா தமிழகம் முழுக்க மக்கள் அப்படியே திரண்டு வந்து பனையூர் வாசல் நிற்க போகிறது. சரி. பட் கரூருக்கு வரும்பொழுது அங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பல மாவட்டத்தை சேர்ந்தவங்க அங்கே வந்தாங்க. அதனால ஏற்பட்ட பிரச்சனை சரி. இது. சரி. இதற்கப்புறம் அவர் வந்து இந்த பயணத்தை அவர் தொடருவாரான்னா, பயணத்தை தொடர்வார். அது பொதுக்கூட்டமாக இருக்கும். ம். அந்த ரோட் ஷோவாக இருக்காது. அதுக்கு நீதிமன்றமே தடை விதிச்சிருக்கு, அது வேற. ம். ஆனால் அந்த திறந்த ஒரு வேன்லேயோ அல்லது வந்து விசிபிளான ஒரு வேன்லேயோ ம். அவர் இனிமேல் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே. ஓகே. அவர் நேரடியாக காரில் போய் இறங்கி ம். ஒரு பொதுக்கூட்டத்தை அட்டன் பண்ணுறது தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறாரு. ம். அதையும் இனிமேல் முடிந்த அளவு பாதுகாப்பாக பண்ணுவாங்க. ஓகே. ஓகே. இதுல புது தலைவர்களையும் சில பேரை நியமிக்க போறதான தகவல் இருக்கு. அது எப்படி? இல்லைங்க, தாவேக்காவை பொறுத்தளவுக்கு ரொம்ப மந்தமாக இருக்காங்க. அது வந்து எந்த விதத்திலும் நம்மளால் பாராட்டவே முடியாது. ஏன்னா இது போன்ற இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் எப்படி வீறு கொண்டு எடுறீங்கிறது தான் எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் 8ஆம் அடிஞ்சு 16ஆம் அடிஞ்சு படுத்துக்காதீங்கன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த கட்சியை பொறுத்தளவுக்கு அண்மை காலமாக இதுதான் நடக்குது. கிட்டத்தட்ட இப்போ இந்த வீடியோ வர்ற நாட்டில் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 25 நாட்களுக்கு மேலே ஆகுது. இன்னமும் அவர்கிட்டேருந்து ஒரு வெளிப்படையான அறிக்கையோ அல்லது ஒரு வெளிப்படையான பேச்சோ எதுவுமே இல்லை. இப்போ அவருடைய அடுத்த கட்ட தளபதிகள் கூட ஆடி அடங்கிட்டாங்க, ஒன்றும் சத்தத்தையே காணும். அப்படி ஒரு அரசியல் கட்சி இருக்கவே கூடாது. இல்லை, ஓகே. ஓகே. அரசியல் கட்சி எப்போவுமே சுறு பம்பரமாக இருக்கும். ஓகே. இங்கே அப்படி இல்லையே. ஓகே. அது புரியல. ஆனா அவங்க கேட்ட தொகையும் சரியான நேரத்துல போய் சேர்ந்துருச்சு அப்படின்ற ஒரு ஆமா. நம்பிக்கை. அதை விட பத்திரிகைகள்ல முதல்ல அந்த புசி ஆனந்த்ன்ற ஒரு பேரை வந்து நிறைய இடங்கள்ல பார்க்க முடிஞ்சுச்சு. இப்போ என் ஆனந்த் அப்படின்ற ஒரு சொல்லு மட்டும்தான் பார்க்க முடியுது. அங்க என்ன விஷயம்? இல்லை, அது ஏதாவது நியூமராலஜியில் மாற்றிருக்கலாம், அல்லது வந்து அது என்ன புசி ஆனந்துன்னு சொல்கிறாங்க, அது நல்லா இல்லையே, சரி, வேற ஏதாவது வச்சுக்கலாம். புதுவை ஆனந்துன்னாங்க, அப்புறம் இப்போ என்ன ஆனந்துங்கிறாங்க. சரி, ஏதோ ஒன்று, அவர் ஆனந்து தானே அவரு. ஓகே. அவ்வளோதான். ஸோ அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது. பட் அவருடைய பதவியை பிடிங்கிடுவாங்க, அவரை வந்து கட்சி விட்டு நிற்கிடுவாங்கலாம் கொஞ்சம் பேர் கிளப்புறாங்க தகவல். இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே. ஓகே. விஜயை பொறுத்தளவுக்கு அவருடைய குட் புக்கில் இவர் இருக்கார், புசி ஆனந்த் இருக்கார். சிறப்பு. ஸோ அதனால அவரை வந்து நீக்குவாங்கங்கிறதெல்லாம் ஒரு ஒரு மகாமட்டமான வதந்தி. ஓகே. ஓகே. இது தொடர்ந்து பாலா, அதாவது கேபி பாலா அப்படின்னா தான் நம்ம ரசிகர்களுக்கு தெரியும். அவரு இப்போ சமீபத்தில் சில பேர் கூட அவருக்காக போர்க்கொடி, அதாவது என்னன்னா நல்ல போர்க்கொடி, அவர் எவ்வளோ விஷயங்களை நல்லது செஞ்சுட்டு இருக்காப்புல, இதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து, அதாவது யார் யாரெல்லாம் இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ ஏன்ப்பா அப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகை வந்து காஜல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகை, அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா அப்படின்னு இல்லை, ஆனால் அவங்களோட கோபத்தை வந்து வெளிப்படுத்திருக்காங்க. ஒருத்தர் நல்லது செய்யணும் ஏன் தேட மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு. இதோட கருத்து என்ன சொல்லுவாங்க? இது பற்றி நம்ம நிறையா பேசிட்டோம். ஆமாம். நானும் என்ன சொல்லியிருக்கேன்னா, சரி ரைட்டு, அவர் வந்து சில பொய்யை சொல்லிட்டாரு. இது என்னுடைய பணம்னு சொன்னது பொய். யாரோ ஒருத்தர் கொடுத்துருக்காங்க, இவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறார். ஓகே. இன்னொன்று வந்து அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் காலாவதியானதை வாங்கி கொடுத்துட்டாரு. அதுலேயும் அவர் சில பொய்களை சொல்லிட்டாரு. அவ்வளோதான். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஏதோ ஒரு ஹியூமானிட்டி இல்லாமல் இந்த விஷயங்கள்லாம் அவரால் செய்ய முடியாது இல்லையா? நிச்சயமா. அப்போ யாரோ ஒருத்தர் பயன்பெறுவதை நாம் ஏன் தடுக்கணும் அப்படின்னு தான் நான் கேட்டேன். பட் அவ்வளோ பெரிய குற்றமெல்லாம் அவர் பண்ணில்ல. அவர் மன்னிச்சு சம்மந்தப்பட்டவங்களே விட்டாங்க. யார் அவர் வந்து அவரை ஃப்ளாஷ் பண்ணாங்களோ அவங்களே வந்து பாவம் தம்பி போயிட்டு போகிறாங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் திரும்பவும் வந்து அவருடைய மக்கள் பணியை தொடரலாம். ஆமாம். அவர் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொன்னது என்னன்னா, நாங்கள் வாங்கிய வாகனம் பதிவு எல்லாமே வந்து உண்மைதான், ஆனால் அந்த நேரத்தில் அதை கவனக்குறைவாக அதை நாங்கள் வாங்கிட்டோம். ஆனால் அது விஷயம் தெரிஞ்ச உடனே அடுத்த நாளே அதை வந்து மாற்றிட்டு ஒரு புது வாகனத்தை மீண்டும் வந்து நாங்கள் வாங்கி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து அந்த 7 மாதத்துக்குரிய ரெனிவலுக்கான விஷயம் கூட அப்போ அதை நாங்கள் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வாகனத்தை நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் இதை வந்து சமாளிக்கிறதுக்காக எல்லாருக்கும் அது எல்லாமே இங்கே எவிடன்ஸாக கொடுத்தா தான் நம்ப முடியும். இல்லாமல் நீங்கள் வெறும்
வார்த்தைகளாக சொல்லி பிரயோஜனம். ஓகே சார். ஸோ இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக பேசணும். வரக்கூடிய நாட்களில் என்னென்ன படங்கள் புதுசாக ஏதாவது வருது அப்படின்றது சார் நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு புது தகவலாக இருக்கும். இல்லை, வர வாரம் அதை பற்றி பேசுவோம். சிறப்பு. ஓகே சார். நன்றி. நன்றி.